ஒரு எழுத்தை கொண்டு ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு எழுத்தை கொண்டும் ஆரம்பித்திருக்கிறான், 2 எழுத்தை கொண்டு ஆரம்பிச்சிருக்கிறான், 3 எழுத்தை கொண்டும் ஆரம்பித்திருக்கிறான், 4 எழுத்தை கொண்டும் ஆரம்பித்திருக்கிறான், 5 எழுத்தை கொண்டும் ஆரம்பித்திருக்கிறான். விளங்குச்சானுங்க என்ன? ஒரு எழுத்தை கொண்டு ஆரம்பித்தது காரணம் என்ன, 2 எழுத்து ஆரம்பிச்சது காரணம் என்ன, 3 எழுத்து ஆரம்பிச்சது காரணம் எனக்கு உள்ள நேற்று சொல்லிட்டோம் அல்லாஹ்வுடைய கிருபையால. 3 எழுத்தை கொண்டு ஆரம்பித்ததற்கு 3 என்ன, 3 எழுத்துல வந்து இஸ்மும் இருக்கு, ஃபேலும் இருக்கு, ஹர்ஃபும் இருக்கு. இஸ்மு இருக்குல்ல, 3 எழுத்துல இஸ்மு என்ன செய்யுது இருக்குது. விளங்குதா? ஐசுங்கிறதை போல விளங்குதப்பா. ஐசுலாம் 3 எழுத்து தானே, லர்ஃபு. எழுத்துல இஸ்மும் இருக்கு, ஃபேலும் இருக்கு, ஹர்ஃபும் இருக்குது. ஹுமா ஹுமாங்கிற லமீர் 3 எழுத்து தானே அது. ஐசுங்கிறது 3 எழுத்து. முன்கையும் இஸ்மா கொடுக்கலாம், முன்கையும் என்ன செய்யலாம், இஸ்மா கொடுக்கலாம். இஸ்மா கொடுக்கும்போது என்ன செய்யுது, அதுவும் 3 எழுத்து ஆயிடுது. விளங்குச்சப்பா. அதுக்கடுத்து 3 எழுத்துல ஃபேலும் இருக்கு, லரப, நசர, கத்தப, நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஹர்ஃபும் 3 எழுத்துல இருக்கு, ஹர்ஃபும் 3 எழுத்துல இருக்கு. அது ஹர்ஃபாவும் கொடுக்கலாம்ல, முந்த என்னவா செய்யலாம், ஹர்ஃபாவும் கொடுக்கலாம். முந்த என்ன செய்யலாம், ஹர்ஃபாவும் கொடுக்கலாம். அதுக்கடுத்து விளங்குதப்பா. 3 இடத்துல வந்து இஸ்மு இருக்கு, ஃபேல் இருக்கு, ஹர்ஃப் இருக்கு. அதுக்கடுத்து எத்தனை சூறாக்கள்ல சொல்றான், 13 சூறாக்கள்ல சொல்றான். ஏனென்றால் இஸ்மு ஃபேலு ரெண்டினுடைய அபினியத்து எத்தனை தான் மொத்தம் 13. அது ஃபேலுக்கு சொந்தமான வசன் 3, விளங்குதப்பா. இஸ்முக்கு சொந்தமானது 10. அதெல்லாம் எல்லாம் சொல்லிட்டோமே, விளங்குச்சா? ஆமா. ஃபேலுக்கு சொந்தமான வசன் 3, கருமே, ஃபஇல, ஃபஇல, ஃபதஹ, நஸர, லரப, விளங்குதா? அதுக்கடுத்து வந்து இருக்கு ஃபஇல, சமிஅ, அலீம. 3 எழுத்துல என்ன இருக்குது, ஃபேலும் இருக்கு. விளங்குதப்பா. இந்த 3 சீகாவும் யாருக்கு சொந்தமானது, ஃபேலுக்கு சொந்தமானது. ஃபஇல, ஃபஅல, ஃபஇல, விளங்குச்சா? அதுக்கடுத்து இஸ்முக்கு சொந்தமானது 10 வசன். அது ஃபுல்லாக நேற்று சொல்லி முடிச்சிட்டோம். இப்போ 4 எழுத்தை கொண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பிச்சிருக்கிறான். என்னது, அலிஃப் லாம் மீம் ரா, அலிஃப் லாம் மீம் ரா, அலிஃப் லாம் மீம் சாதப்பா, அலிஃப் லாம் மீம் சாது 4 எழுத்தை கொண்டும் ஆரம்பித்திருக்கிறான். 4 எழுத்தை கொண்டு 2 சூறாக்கள்ல ஆரம்பித்திருக்கிறான். விளங்குதா? அலிஃப் லாம் மீம் ரான்னு ஒன்று, அலிஃப் லாம் மீம் சாதுன்னு ஒன்று. அதுக்கடுத்து 5 எழுத்தை கொண்டும் 2 சூறாக்கள்ல ஆரம்பிச்சிருக்கிறான். காஃப், ஹா, யா, ஐன், சாது 5 எழுத்து. ஹ, மீம், ஐன், சீன், காஃப் 5 எழுத்து. விளங்குச்சா? ஏன் 4 எழுத்து 5 எழுத்து கொண்டு ஆரம்பிச்சான்? ஏன்னா 4 எழுத்து ஒரிஜினலும் இருக்கிறது. விளங்குதா? 4 எழுத்து ஒரிஜினலும் இருக்கிறது, 4 எழுத்து முலாக்காத்தும் இருக்கிறது, 5 எழுத்து ஒரிஜினலும் இருக்கிறது, 5 எழுத்தோடு சேர்க்கப்பட்டது என்ன செய்து இருக்குகிறது. விளங்குச்சா? 4 எழுத்து ஒரிஜினல் என்ன, ஜாஃபர். என்னது, ஜாஃபர்ங்கிறது 4 எழுத்து, அது ஒரிஜினல். அது என்னது, நீரோடை, ஜாஃபர். விளங்குதப்பா? ஏதா 4 எழுத்து எப்படி வருது, ஜாஃபர் வருது. 5 எழுத்து சஃபர்ஜல், பேரிக்கா. சஃபர்ஜல்னா பேரிக்கா. ஜாஃபர் 4 எழுத்து ஒரிஜினல், நீரோடை. ஜாஃபர்னா என்னது, ஜாஃபர்ல 4 எழுத்துனப்பா இருக்கு, அது ஒரிஜினல். சஃபர்ஜல் 5 எழுத்து ஒரிஜினல், அசல்லையே அதுக்கு 5 எழுத்து தான். சஃபர்ஜல்னா பேரிக்கான்னு சொல்றாங்க. முலாக்காத்துலையும் என்ன செய்யுது, 4 எழுத்து இருக்கு. கருதேது, என்னது, கருதேது. கருதேதுங்கிறது அது 4 எழுத்தோடு சேர்க்கப்பட்டதான். விளங்குச்சா? கருதது என்றால் அல் மக்கானுல் முர்த்தபி, உயரமான இடத்துக்கு என்ன சொல்லுவாங்களாம், கருதேதுங்குவாங்களாம். அதெல்லாம் முலாக்காத்து 4 எழுத்தோடு சேர்க்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி 5 எழுத்தோடு சேர்க்கப்பட்டது அஜன்ஃபல். எப்படி, அஜன்ஃபல். இவைகளெல்லாம் என்னது, 5 எழுத்தோடு சேர்க்கப்பட்டுச்சு. தடித்த உதடுன்னு அர்த்தமா, அஜன்ஃபல்னு அர்த்தங்க. ரலீலத்து ஷஃபத், தடித்த உதடுக்கு என்ன சொல்லுவாங்க, அஜன்ஃபல்ங்குவாங்க. 5 எழுத்தோடு சேர்க்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் கருதது 4 எழுத்தோடு சேர்க்கப்பட்டிருக்கு. ஒரிஜினல் 4 எழுத்து அல்ல,
4 எழுத்தோடு சேர்த்திருக்காங்க. அஜன்ஃபல் 5 எழுத்தோடு என்ன செஞ்சிருக்கிறாங்க, சேர்த்திருக்காங்க. அப்போ 4 எழுத்தை கொண்டு ஆரம்பித்திருக்கிறான், 5 எழுத்தை கொண்டு என்ன செஞ்சிருக்கிறான், ஆரம்பிச்சிருக்கிறான். விளங்குச்சப்பா? அதுக்கும் காரணம் சொல்லிட்டாங்க. அப்ப பாருங்க, 4 எழுத்தை சார்ந்த, விளங்குதப்பா, 4 எழுத்தை சார்ந்தவைகளை சூரத்தைனி 2 சூறாவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கிறான். அப்படிதானங்க கீழே போட்டிருக்கு பாரு, சூரத்தைனி இருக்கா. ஒரு ருபாயியத்தைனி 4 எழுத்தை சார்ந்தவைகளை சூரத்தைனி எத்தனை சூறாக்கள்ல சொல்றான், 2 சூறாக்களிலே சொல்லுகிறான். 4 எழுத்தை சார்ந்தவைகளை 2 சூறாவிலே சொல்லுகிறான். ஒரு ருபாயியத்தைனி, விளங்குதா? 4 எழுத்தை சார்ந்தவைகளை எத்தனை சூறாக்கள்ல சொல்றான், 2 சூறாக்கள்ல சொல்றான். 2 சூறாவில் சொல்றான். அலிஃப் லாம் மீம் ரா, அந்த சூறாக்கு பேர் என்ன, அலிஃப் லாம் மீம் ரா. சூரத்து ரஅத்ல அலிஃப் லாம் மீம் ரான்னு துவங்குறான் சூரத்து ரஅத்ல. அதுக்கு அடுத்து அலிஃப் லாம் மீம் ஸாத் சூரத்துல் அராஃப். விளங்குதுங்க? சூரத்துல் அராஃப்ல என்ன செய்யறான், அலிஃப் லாம் மீம் ஸாத்னு துவங்குகிறான். சூரத்து ரஅத்ல அலிஃப் லாம் மீம் ரா ரஅத், காஃப் ஹா யா ஐன் ஸாத். சூரத்துல் மரியம் 5 எழுத்து. காஃப் ஹா யா ஐன் ஸாத் 5 எழுத்து. அது என்னது, சூரத்துல் மரியம்ல துவங்குகிறான். அதுக்கு அடுத்து ஹாமீம் ஐன் சீன் காஃப் ஷூரா. சூரத்து ஷூராவில் 5 எழுத்தை கொண்டு துவங்குகிறான். சூரத்து மரியமிலே 5 எழுத்தை கொண்டு துவங்குகிறான். சூரத்து ரஅத்ல 4 எழுத்தை கொண்டு துவங்குகிறான். அடுத்து சூரத்துல் அராஃபிலே 4 எழுத்தை கொண்டு துவங்குகிறான். விளங்குதுங்களா? விளங்குச்சப்பா? அந்த 4 எழுத்து 5 எழுத்தை கொண்டு துவங்குறது 2 சூறா தான். 4 எழுத்தை சார்ந்தவைகளை சூரத்தைனி 2 சூறாவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான், சொல்லுகின்றான். ரஅத்ங்கிற சூறாவிலேயும் 4 எழுத்து, அராஃப் என்ற சூறாவிலேயும் என்னது 4 எழுத்து கொண்டு துவங்குகிறான். அலிஃப் லாம் மீம் ஸாத்ங்கிறது அராஃப், அலிஃப் லாம் மீம் அங்கிறது சூரத்து ரஅதா, காஃப் ஹா யா ஐன் ஸாத்ங்கிறது மரியம், ஹா மீம் ஐன் சீன் காஃப்ங்கிறது சூரத்து ஷூரா. இப்படி 4 எழுத்தை சார்ந்தவைகளை 2 சூறாக்களிலேயும் 5 எழுத்தை சார்ந்தவைகளை 2 சூறாக்கள்லையும் சொல்லுகிறான். எடுங்களேங்க, காஃப் ஹா யா ஐன் ஸாத் 5 எழுத்து, ஹா மீம் ஐன் சீன் காஃப் 5 எழுத்து. ஏன் தம்பீகன் உணர்த்துவதற்காக, அலா அன்னலி குல்லி மின்ஹுமா, இந்த 2 ஒவ்வொன்றுக்கும் உண்டு. எப்பா 4 எழுத்தை சார்ந்தவைகள் இருந்தும் ஒவ்வொன்றுக்கும் உண்டு. அசலன் ஒரிஜினலும் உண்டு, ஒமுல்அக்கன் சேர்க்கப்பட்டவைகளும் உண்டு. 4 5ஓட என்ன செய்யப்பட்டது, 4 எழுத்தோடு சேர்க்கப்பட்டிருக்கு, 5 எழுத்தோடு சேர்க்கப்பட்டதும் இருக்கிறது. 4 எழுத்து ஒரிஜினலுக்கு உதாரணம் ஜாஃபருங்கிறதே போல. ஜாஃபர்னா நீரோடை, ஜாஃபர்னா என்னங்க, நீரோடை, அது ஒரிஜினல் 4 எழுத்து. சஃபர்ஜல் 5 எழுத்து ஒரிஜினல், 5 எழுத்து ஒரிஜினல். 4 எழுத்தோடு சேர்க்கப்பட்டது முலாக்கன் கருதது, கருததுங்கிறது 4 எழுத்தோடு சேர்க்கப்பட்டிருக்கு. உயரமான இடம்னு அர்த்தம். அஜன்ஃபல் அது 5 எழுத்தோடு என்ன செய்யப்பட்டிருக்கு, சேர்க்கப்பட்டிருக்கிறது. விளங்குதா? அப்ப 4 எழுத்து ஒரிஜினல் உண்டு, 4 எழுத்து முல்ஹக்காத்து. அதை உணர்த்துவதற்காக வேண்டி 4 எழுத்தை சார்ந்த வேலையும் சொல்லுகிறான், 5 எழுத்தை சார்ந்த வேலையும் சொல்றான். 2 சூறாவிட ரைட்டா? ஆரம்பிச்சதுல ஒரு செய்திப்பா, இல்லைங்க, ஃபீ இருக்கு பாத்தீங்களா? ஃபீங்கிறது இஸ்மாவும் வரும், ஃபேலாவும் வரும், ஹர்பாவும் வரும். ஃபீன்னு இருக்குல்லப்பா, ஃபீ 2 எழுத்து தானே. ஃபீங்கிறது இஸ்மாவும் வரும், ஃபேலாவும் வரும், ஹர்பாவும் வரும். ஜர்ரிச்சக்கூடிய எழுத்து ஃபீ, ஜர்ரிச்சக்கூடிய எழுத்து
ஃபீ. விளங்குதுங்களா? அதே மாதிரி ஃபீனா இஸ்மு, வாயின்னு அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. பூக்க ஃபாக்க ஃபீக்க எல்லாம் சொல்றாங்கல்ல. பூக்க உன்னுடைய பாய், ஆதா பூக்க ரைத்து ஃபாக்க மருத்தி இல்லா ஃபீக்க. விளங்குது? அவன் வாயை கடந்து போனேன். விளங்குதப்பா? அப்போ ஃபீங்கிற அந்த வார்த்தை இருக்கீங்களே, அந்த ஒரே வார்த்தை இஸ்மாவும் பேலாமாவும் வருது. ஃபீ நீ ஒரு பெண் நிறைவேற்று. ஃபியாஃபு ஃபீ ஃபியாஃபுனே ஃபீ நீ ஒரு பெண் நிறைவேற்று ஃபேலு. ஃபீ ஜர்ரு செய்யக்கூடிய ஹர்ஃபு. ஃபீ வாயின்னு ஒரு இடத்துல இருக்கு. அப்ப இஸ்மு. விளங்குதுங்களா? ஜர்ரு செய்யக்கூடிய எழுத்து ஃபீ இருக்குல்லப்பா, அப்ப ஹர்ஃபு. ஃபீ நீ ஒரு பெண் நிறைவேற்று, அது ஃபேலு. அப்போ ஒரே வார்த்தை இஸ்மாவும் ஃபேலாவும் ஹர்ஃபாவும் என்ன செய்யுது? வருகின்றது. இது ஒரு செய்தி இருக்கு. சரி, அடுத்து சொல்றாங்கப்பா. இப்போ இதை ஏங்க தனித்தனியா ஏன் சொல்றான்? 29 சூறாக்கள்ல சொல்றான். அந்த தனித்தனி எழுத்துக்களை எத்தனை சூறாக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான்? 29 சூறாக்கள்ல சொல்றான். அதுவும் பிரிச்சு 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 சொல்றான். பக்கராவில் சொல்லி இருக்கிறான், அதுக்கடுத்து ஆல் இம்ரான்ல சொல்லியிருக்கான், அடுத்து விட்டுறான், அடுத்து சொல்றான். இப்படிதான் இப்படியே தானே வருது. ஒரே இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மொத்தமா சொல்லி முடிக்கல. ஏன்? அந்த சவாலை திருப்பி திருப்பி சொல்வதற்காக. சவாலை திருப்பி திருப்பி சொல்வதற்கு. ஏய், இந்த குர்ஆன் இருக்குதே, நீங்க எந்த 29 எழுத்துக்களை கொண்டு நீங்கள் கோர்ப்பீர்களோ, எந்த தாவை கொண்டு, எந்த சீமை கொண்டு, எந்த மீமை கொண்டு நீங்கள் சூறாக்களை உங்க கலாம்களை துவக்குவீர்களோ, அதுல உள்ளதுதான் இது. நீங்க கலாமை அமைக்கும் போது எந்தெந்த எழுத்துக்களை கொண்டு கலாமை அமைக்கிறீர்களோ, எந்தெந்த எழுத்துக்களை கொண்டு கலாமை அமைக்கிறீர்களோ, அதே கலாமை கொண்டு துவக்கப்பட்டதுதான் என்னது? இந்த குர்ஆன் ஷரீஃப் என்கிற அந்த சேலஞ்ச, அந்த சவாலை அல்லாஹ் பிரட்டி பிரட்டி மடக்கி மடக்கி சொல்லுகிறான். மண்டையில தட்டிக்கிட்டே இருக்கான். கொண்டு வாங்கடா பார்க்கும், கொண்டு வாங்கப்பா பார்க்கும். நீங்க எந்த வார்த்தைகளை கொண்டு உங்க வாசகங்களை கோர்ப்பீர்களோ, அதுல கொண்டு கோர்க்கப்பட்டதுதான் என்னது? கலாமுல்லா. கொண்டு வாங்க. பௌத்து பி சூரத்தி மிஸ்லி, இது போற சூரத்தை என்ன செய்யுங்க? கொண்டு வாங்க. இப்ப உங்களால கொண்டு வர முடியலையோ, இது கலாமுல்லா என்று என்ன செஞ்சுக்கங்க? ஒத்துக்கிட்டு ஈமான் கொள்ளுங்கப்பா. அங்கிறதுக்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மடக்கி 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 சொல்றது. சில விஷயங்களை மடக்கி மடக்கி சொல்லிக்கிட்டு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்போம். தண்ணி போட்டியா, தண்ணி போட்டுட்டியா, தண்ணி ஃபுல்லா இருக்கா, நீ பாருன்னு ஏன் சொல்றான்? ஏன் திடீர்னு காலியா போயிடும். எந்த நேரத்தில் கரண்ட் போகும்னு சொல்ல முடியாது. விளங்குதா? அதுதான் ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்றோம்னா என்ன அர்த்தம்? அந்த வேலையை நீ ஒழுங்கா முழுமையா செய்யுங்கிறத காமிக்கிறதுக்காக வேண்டிதான். விளங்குதா? அப்ப திருப்பி திருப்பி ஏன் சொல்றான்? இது மனிதன் பேச்சு கிடையாதுடா, இது அல்லாஹ் சுப்ஹானஹு பேச்சுப்பா. அதுவே நீங்க கெட்டிக்காரங்க, விற்பனர்கள், பண்டிதர்கள், உங்களால எப்போ மண்ணை கவிட்டீங்களோ, இது கலாமுலான்னு ஏத்துக்கிட்டு வாங்கப்பா என்கிறது அல்லாஹ் சொல்றான். விளங்குதுங்களேங்க? அதான் சொல்றாங்க, வல அல்லஹா வல அல்லஹா, இந்த தனித்தனி வார்த்தைகள் ஃபுர்ரிகத்து அல சுவரி, பல சூறாக்களிலே பிரித்து பிரித்து சொல்லப்பட்டிருக்கிறது. விளங்குதுப்பா? வல அல்லஹா, தனித்தனி வார்த்தைகள் ஃபுர்ரிகத்து அல சுவரி, பல சூறாக்களிலே என்ன செய்யப்பட்டிருக்க? பிரிச்சு பிரிச்சு சொல்லப்பட்டிருக்கிறதே. வல அல்லஹா, இந்த தனித்தனி ஒற்றை வார்த்தைகள். விளங்குதா? ஃபுர்ரிகத்து அல சுவரி, பல சூறாக்களிலே பிரித்து பிரித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வலம் துஅத்தபி அஜ்மஇஹா, ஒட்டு மொத்தமாக எண்ணப்படாத நிலைமையில், ஃபி அவ்வலில் குர்ஆன், குர்ஆனுடைய துவக்கத்திலே, குர்ஆனுடைய ஆரம்பத்திலே ஒட்டுமொத்தமாக எண்ணப்படாத நிலைமையிலே பல சூறாக்களின் மீது பிரித்து பிரித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியில் ஃபாயிதத்தி, இந்த மாதிரி பிற பிரயோஜனங்களுக்காக வேண்டி. இது கலாமுல்லா தான், இது சாதாரணமான பேச்சு இல்லைங்கிறதுக்காக வேண்டி கூட இருக்கலாம். அப்படி கொடுக்கணும். அல்ல பல அல்லஹா ஃபுர்ரிகத்து அல சுவரி, பல சூறாக்களிலே பிரித்து பிரித்து சொல்லப்பட்டிருக்கலாம். வலம் துஅத்தபி அஜ்மஇஹா, ஒட்டு மொத்தமாக ஃபி அவ்வலில் குர்ஆன், குர்ஆனுடைய துவக்கத்திலே ஒட்டுமொத்தமாக எண்ணிவிடப்படாத நிலைமையில் பல சூறாக்களிலே பிரித்து பிரித்து சொல்லப்பட்டிருக்கலாம். ஆதியில் ஃபாயிதத்தி, இந்த பிரயோஜனத்திற்காக வேண்டி. இந்த பிரயோஜனத்துக்கு கலாமுல்லாதான்பா. நீங்க பேசுற பேச்சை கொண்டுதான் இது என்ன செய்யப்பட்டிருக்கு?
கோர்க்கப்பட்டிருக்கும் சிந்திங்கிற பிரயோஜனத்துக்காக வேண்டிதான், அந்த பிரயோஜனத்துக்காக வேண்டிதான் பிரித்து பிரித்து சொல்லப்பட்டிருக்கலாம். மாமா ஃபீஹி மின் யாதத்தி தஹத்தி, சவாலை மடக்குவது இதிலே இருப்பதுடனே, இப்படி பிரிச்சு பிரிச்சு சொன்னதுல சவாலை மடக்குவது இருப்பதுடனே, மா ஃபீஹி மின் யாதத்தி தஹத்தி, சேலஞ்சை மடக்கி சொல்வதிலே இருப்பதுடனே, தக்ரீரி தம்பீகி, உணர்த்தலை விளங்குதப்பா மடக்குவது இதிலே இருப்பதுடனே, ஒரு முபாலகத்தி ஃபீஹி, அந்த உணர்த்தலிலே கடப்பு இருப்பதுடனே, உணர்த்தலில் கடப்பு இருப்பதுடனே, இந்த பிரயோஜனங்களுக்காக வேண்டித்தான் பல சூறாக்களிலே பிரித்து பிரித்து சொல்லப்பட்டிருக்கலாம். குர்ஆனுடைய ஆரம்பத்திலே ஒட்டுமொத்தமா எண்ணி விடப்படாத நிலைமையிலே பிரித்து பிரித்து சொல்லப்படும். இந்த மாதிரி பிரயோஜனங்கள்லாம் இருக்குப்பான்னு காமிக்கிறதுக்காக வேண்டி தெரிஞ்சனப்பா. வல் மானாப கருத்து என்ன? வல் மானாங்க கருத்து என்ன? ஏன் இப்படி பிரிச்சு பிரிச்சு சொல்லி இருக்கிறான்? வல் மானாங்க கருத்து அன்ன ஆதி அன்னஹாதல் முத்தாத்தா, அப்படிதானுங்க, அன்னஹாதல் முத்தாத்தா, சவால் விடப்படக்கூடிய இந்த குர்ஆன் ஷரீஃபாகிறது. இதான் அன்னல் அன்னஹாதல் முத்தாத்தா பிஹி, இதை கொண்டு சவால் விடப்படுகிறதோ இந்த குர்ஆன், முஅல்லஃபு மின் ஜின்ஸி ஹாதல் உரூஃபி, இந்த அருப்புகளினுடைய ஜின்ஸிலிருந்து கோர்க்கப்பட்டதாக இருக்கும், அங்கதான் இருக்கும். வல்மானா கருத்து அன்னஹாதல் முத்தாத்தா பிஹி, இதை கொண்டு சவால் விடப்படுகிறதோ இந்த குர்ஆன், முஅல்லஃபுன் மின் ஜின்ஸி ஹாதல் ஆதிகள் உரூஃபி, இந்த அருப்புகளுடைய இனத்திலிருந்து கோர்க்கப்பட்டதுதான். 29 எழுத்துக்கள்ல கோர்க்கப்பட்டதுதான் அந்த குர்ஆனு. தானே நீங்க உங்களுக்கு மத்தியில பேசுறீங்கல்ல, 29 எழுத்துக்களை கொண்டு, அந்த 29 எழுத்துக்களை கொண்டு கோர்க்கப்பட்டதுதான். கொண்டு வாங்க பாக்க, எப்ப கொண்டு வர முடியலையோ நம்ம கலாமலான்னு ஒத்துக்கங்கப்பா. அல்லது அவில் முஅல்லஃபு மின்ஹா, இவைகளிலிருந்து கோர்வை செய்யப்பட்டிருக்கிறதோ அது, எந்த எழுத்துக்களிலிருந்து கோர்வை செய்யப்பட்டிருக்கிறதோ அது, கதா இப்படித்தான், இந்த சவால் விடப்படக்கூடியதுதான். கேள்விப்பட்டிருக்கா? அவில் முஅல்லஃபு மின்ஹா, எந்த எழுத்துக்களிலிருந்து தனித்தனி எழுத்துக்களிலிருந்து கோர்வை செய்யப்பட்டிருக்கிறதோ அது, கதா இந்த சவால் விடப்பட்டதை போலதான். தெரிஞ்சன பார்த்து வைக்கிறது, எதிலிருந்து கோர்க்கப்படுகிறதோ, உங்க பேச்சு இதான், உங்க பேச்சு எதிலிருந்து கோர்க்கப்படுகிறதோ அது, கதா இந்த சவால் விடப்பட்ட குர்ஆனை போலதான். நீங்க எந்த 29 எழுத்துக்களை கொண்டு கோர்த்து சொல்றீங்களோ அதுல கட்டுப்பட்டதான் அந்த சவால் விடப்படக்கூடிய குர்ஆனு என்று வகையில சொல்லப்படுகிறது. இந்த தனித்தனி எழுத்துக்கள் அசுமாவு சூரி, சூறாக்களுடைய பேர் என்றும் சொல்லப்படுகிறது. எப்படி? சூறாக்களுடைய அலிஃப் லாம் மீம் சூரா, காஃப் ஹா யா ஐன் சூரா, மரியம் சூரால காஃப் ஹா யா ஐன் சூரா, காஃப் ஹா யா ஐன் சாது, எப்படி? காஃப் ஹா யா ஐன், காஃப் ஹா யா ஐன் சாது தானே, அது மரியம். காஃப் ஹா யா ஐன் சாது சூரான்னே சொல்றதான் ஆமீம் சூரா. சூறாக்களுடைய பேரு லக்கபு நிச்சயப்படுது சொல்லப்படுகிறது. வகையில சொல்லப்படுகிறது தனித்தனி எழுத்துக்கள் அசுமாவு சுவரி, சூறாக்களுடைய பெயர்களாயிருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அலைகி சொல்லுபா, அலைகி இந்த கருத்தில் தான் இருக்கிறது. இத்துபாக்குலக்கு சரி, பெரும்பான்மையான அறிஞர்களுடைய ஏகபித்த கருத்து, பெரும்பான்மையான அறிஞர்களுடைய ஏகபித்த கருத்து இந்த கருத்துல தான் இருக்கான். சூறாக்களுடைய பேர் தான் அலைகி, சூறாக்களுடைய இஸ்முதான் என்பதின் மீது இருக்கிறது, என்பதின் மீதே இருக்கிறது. கபர் முகத்தம் அலைகி இந்த கருத்தின் மீதே இருக்கிறது. இத்துபாக்குலக்கு சரி, மீதமான மக்களுடைய ஏகபித்த சொல் இந்த கருத்தின் மீதே இருக்கிறது. சரி, ஏன் இந்த எழுத்துக்களை கொண்டு பேர் வைக்கிறான்? சும்மியத்து பிகா, தனித்தனி வார்த்தைகளை கொண்டு பேர் வைக்கப்பட்டிருக்கிறது. இஷ்ஆரன், உணர்த்துவதற்காக. அன்னஹா, ஏ தம்பி, சும்மியத்து பிகா, இந்த தனித்தனி வார்த்தைகளை கொண்டு சூரா பேர் வைக்கப்பட்டிருக்கிறது. இஷ்ஆரன், உணர்த்துவதற்காக. அன்னஹா, இந்த சூரா கலிமாத்துன் மஅரூஃபத்து தர்கீபி, தர்கீப் விளங்கப்பட்ட கலிமாக்களாக இருக்கும் என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி இந்த சூறாக்கள்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு? அதனுடைய இணைப்புகள்லாம் விளங்கப்பட்டிருக்கலப்பா. எல்லாம் அல்ஹம்துங்குது, அலிஃப் லாம் ஹே மீம் தால் எழுத்துக்களை கொண்டு தான் கோர்க்கிறோம். இஷாரன் உணர்த்துவதற்காக அன்னஹா, இந்த சூறாக்கள்
கலிமாத்துன் மஅரூஃபத்து தர்கீபி, இணைப்புகள் விளங்கப்பட்ட கலிமாக்களா இருக்கும். விளங்குதா? லில்லா அங்கும் போது என்ன செய்யுது? ஆமா, லாம் லாம் லில் லாம் அலிசர் லா லில்லாஹி லில்லாஹி, இதெல்லாம் நமக்கு நல்லா தெரிய தானே செய்யுது. இஷாரன் பி அன்னஹா கலிமாத்துன் மஅரூஃபத்து தர்கீபி, தர்கீபி விளங்கப்பட்ட கலிமாக்கள் என்பதை உணர்த்துவதற்காக இவைகளை கொண்டு பேர் வைக்கப்பட்டிருக்கிறது. ஃபலவுலம் தக்குன் வஹியன், இந்த வார்த்தைகள் மட்டும் வஹியாக இல்லை என்றால், தம்பி சொல்லுவா, வலவுலம் தக்குன் வஹியன் மினல்லாஹி தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புறத்திலிருந்து இது வஹியாக இல்லை என்றால், லம் தத்தசாக்கத்து மிக்தரத்துஹும், அவனுடைய சக்தி விழுந்திருக்காது. தூன முஆரலத்திஹா, இந்த குர்ஆனில் போட்டி போடுகின்ற நேரத்திலே, தூனை என்றால் இந்த அர்த்தம், முஆரலா இகாமத்து தலீலி அலாமா இகாமத் தலீல அலைஹில் ஹஸ்மு, வாதி இந்த ஆதாரத்தை நிலைநிறுத்தினானோ, விளங்குதப்பா? முஆரலாவுக்கு ரஷீதியாவில் தாரீஃப் சொல்லும் போது முஆரலாவுக்கு இப்படி தாரீஃப் சொல்றாங்க, இகாமத்து தலீலி அல்லாமா அகாமத் தலீல அலைஹில் ஹஸ்மு, வாதி எதன் மீது ஆதாரத்தை நிலைநிறுத்தினானோ அதற்கு மாற்றமான முறையிலே ஆதாரத்தை கொண்டு வருவதுதான் முஆரலா. எடுத்துனப்பா? அப்ப அதுக்கு முஆரலா செய்ய முடியல. விளங்குதா? வையா இருக்கிறதுனால தான் எதிராக நம்மளால கொண்டு வர முடிய மாட்டேங்குது. விளங்குதா? குர்ஆனுக்கு எதிராக முஆரலாவான முறையில தலீல் கொண்டு வர முடியல. வத்துபி சூரத்தி மிஸ்லிங்கிறது இருக்குது சவாலு, ஆனா கொண்டு வர முடியுதா? முஆரலா செய்ய முடியுதா? அதுக்கு எதிர்வாதமா ஆதாரம் கொண்டு வர முடியுதா? கொண்டு வர முடியல. காரணம் அது வஹிங்கிறதுனால தான். அதுதான் ஃபலவுலம் தக்குன் வஹியன், தம்பி இந்த கலாமுல்லா வஹியாக இல்லை என்றால், மினல்லாஹி தஆலா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புறத்திலிருந்தும் வஹியாக இல்லை என்றால், லம் தத்தசாக்கத்து மிக்தரத்துஹும், அவனுடைய சக்தி விழுந்திருக்காது. தூன முஆரலத்திஹா, அந்த குர்ஆனில் போட்டி போடுகின்ற நேரத்திலே, விளங்குதப்பா? அவனுடைய சக்தி விழுந்திருக்காது. முஆரலாவான ஒரு தலீலை கொண்டு வர முடியல அவனால, விளங்குதா? அதில் ஃபெயில் ஆயிட்டான். அது கலாமுல்லாங்கிறதுனால தான், வஹிங்கிறதுனால தான். வஸ்துதில்ல அலைஹி, இதன் மீது ஆதாரமும் பிடிக்கப்படுகிறது. பி அன்னஹா, இந்த தனித்தனி வார்த்தைகள், லவ்லம் தக்குன் முஃபீமத்தன், விளங்குதப்பா? பொருளை விளக்கவில்லை, ஒரு பொருளும் இருக்கிறது. விளங்குதா? இந்த தனித்தனி வார்த்தைகளுக்கு என்ன இருக்குது? பொருளும் இருக்கிறது. வலவுலம் தக்குன் முஃபீமத்தன், அப்படித்தானப்பா இருக்கு. வஸ்துதில்ல அலைஹி, இதன் மீது ஆதாரம் பிடிக்கப்பட்டிருச்சு. பி அன்னஹா, தனித்தனி வார்த்தைகள், லவ்லம் தக்குன் முஃபீமத்தன், ஒரு பொருளை விளக்கக்கூடியதா இல்லை என்றால், காணல் ஹித்தாபி பிஹா, அதை கொண்டு உரையாடுவது, கல் ஹித்தாபி பில் முஹமல், பொருளற்ற வார்த்தையை கொண்டு உரையாடுவதை போன்று ஆகிவிடும். அப்படிதாங்க, பொருளற்ற வார்த்தைன்னு வந்துடும். அப்ப அதுக்கு பொருள்லாம் இருக்குது. அலிஃப் லாம் மீம் காஃப் ஹா யா ஐன் சாத், அது சங்கேத பாஷை, அல்லாஹ் ரசூலுக்கு மத்தியில் உண்டான சங்கேத பாஷை, ரகசிய உரையாடல், அதெல்லாம் அர்த்தம் இருக்கு. விளங்குதா? விளங்குதா? அப்ப இதுக்கு அர்த்தம் இருக்கணும் தெரிய வருது. வஸ்துதில்ல அலைஹி, இதன் மீது ஆதாரம் பிடிக்கப்பட்டிருச்சு. அன்னஹா, தனித்தனி ஒற்றை வார்த்தைகள், லவ்லம் தக்கும் முஃபீமத்தன், பொருளை விளக்கக்கூடியதா இல்லை என்றால், காணல் ஹித்தாபி பிஹா, அதை கொண்டு உரையாடுவது, கல் ஹித்தாபி பில் முஹமல், பொருளற்ற வார்த்தையை கொண்டு உரையாடுவதை போன்று ஆகிவிடும். பொருளற்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் உரையாடுவானா? அப்ப அதுக்கு அர்த்தம் இருக்குன்னு தான் அர்த்தம். கல்லுமி பி ஜஞ்சி மல் அரபி, அரபியுடன் ஒரு அந்நிய பாஷையை கொண்டு, அபிசீனிய பாஷையை கொண்டு, பிரெஞ்சு பாஷையை கொண்டு உரையாடுற மாதிரி ஆயிடும். அரபிட்ட அரபியை பத்தி பேசினா, அரபியில பேசினா தான் விளங்கும். தமிழ்காரங்கள்ட்ட தமிழை பேசினா தான் விளங்கும். மலையாள பிள்ளைகள்கிட்ட மலையாளத்தில் பேசினா தான் விளங்கும். வேற பாஷையில பேசினா உங்களுக்கு மனசிலாகுமா? ஆகாது. அது அரபி பாஷை தான். அலிஃப் லாம் மீம்ங்கிறது என்ன இருக்கே? அரபி தான். அதுக்கு அர்த்தமும் உண்டு. இல்லாட்டா அர்த்தம் இல்லாத வாசியை கொண்டு அல்லாஹ் பேசினா நல்லா வந்துடும். விளங்குதா? அதுக்கு அர்த்தம் இருக்கிறது என்றும் தெரிய வருகிறது. எடுப்பார்த்தம் வைக்கிறது. வலோலம் தக்குன் எங்க இருக்கு? பக்கில் இறங்கிட்டேன். குர்ஆன் பி அஸர்ரிஹி, குர்ஆன் முழுவதும் பயானன் பயானாவும் ஆவாது, விளக்கம் கொடுக்கப்பட்டதாகவும் ஆகாது. அப்படிதானப்பா? ஆதா பயானுல் லின்னாஸ் என்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதான் பயானுல் லின்னாஸ், இது மக்களுக்கு நல்ல விவரிக்கப்பட்டதுங்கிறான்.
குர்ஆன் விவரிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் அர்த்தம் கிடையாதுங்க, என்ன பயான் இல்லைன்னா வந்துடும். விளங்குதுப்பா? சொல்லுங்க. வலம் யக்குன் வலம் யக்குனில் குர்ஆன் பி அஸர்ரிஹி, குர்ஆன் அதனுடைய முழுமையை கொண்டு பயானன் விளக்கம் கொடுக்கப்பட்டது ஆகாது, உதன் உதாபாவும் ஆகாது. உதன் லின்னாஸ்லாம் சொல்றான், இந்த குர்ஆன் மக்களுக்கு நேர்வழி காட்டினே. ஆனா இந்த அலிஃப் லாம் மீம் காஃப் யா இன் சாதுங்கிறது மட்டும் பயான் இல்ல, அது நேர்வழி காட்டாதுங்க. எல்லாம் வரும். குர்ஆனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நேர்வழி காட்டும். குர்ஆனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஹுதா, குர்ஆனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் பயான் தான். விளங்குதா? நம்மளுக்கு வேணா விளங்காம இருக்கலாம். அலிஃப் லாம் மீம்ங்கிறது நமக்கு தெரியாது, அல்லாஹ் ரசூலுக்கு தெரியும். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி உரையாடுகிறான், நபி ஸல்லல்லாஹுக்கு தெரியும். தெரியாத வார்த்தையை கொண்டா உரையாடுவான்? வலமா அம்கனத்தனா, மேலும் வலமா அம்கனத்த அத்திபிகி, அதை கொண்டு சவால் விடுவது சாத்தியமற்றதாகவும் ஆகிவிடும். எடுத்தனப்பா, அதை கொண்டு உரையாடுவது சாத்தியமற்றதாகவும் ஆகிவிடும். வலமா அம்கனத்த அத்திபிகி, அதுக்கு விளக்கம் இல்லை, அதுக்கு பொருள்லாம் தெரியாதுன்னா சவால் விட முடியாதுல்ல. என்னங்க விளங்காத பேச்செல்லாம் கொண்டு பேசுறீங்கன்னு வந்துடும். வலமா அம்கனத்த அத்திபிகி, அந்த வார்த்தைகளை கொண்டு சவால் விடுவது, குர்ஆனை கொண்டு சவால் விடுவது சாத்தியமற்றதாகவும் ஆகிவிடும். எடுத்துன பார்த்து வைக்கிறது. அதுக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அதுக்குன்னு என்ன செய்யுது, ஒரு அர்த்தம் இருக்கு. இன்கானத்து முஃபீமத்தன், சரிங்க, அது பொருளை விளக்கக்கூடியதா இருந்தால், இன்கானத்து பொருளை விளக்குதுன்னு தெரிய வந்துருச்சு. இன்கானத்து முஃபீமத்தன், பொருளை விளக்கக்கூடியதா இருந்தால், இம்மா யுராத பிஹா, அந்த பொருளை கொண்டு நாடப்படலாம். சுவருள்ள தீ ஏ முஸ்தஹில்லுஹா, அதுதான் அவருடைய அர்த்தமா இருக்குமே, சூறாக்களை நாடப்படலாம். அலா அன்னஹா அல்காபுஹா, அதனுடைய லக்கபுகள், இந்த சூறாவுடைய லக்கபுகள் எடுத்தனப்பா என்பதின் பிரகாரம் சூறாக்களை நாடப்படலாம். அவு கைருதாலிக், இது அல்லாத என்ன செய்யலாம், நாடப்படலாம். விளங்குதா? சூறாக்களை நாடப்பட்டிருக்குன்னு சொல்லலாம், லக்கபுகளை நாடப்பட்டிருக்குன்னு இருக்கலாம். அவு கைருதாலிக், இது அல்லாததை நாடப்பட்டிருக்குன்னு என்ன செய்யலாம், சொல்லலாம். தனித்தது, அதுக்குன்னு வைக்கப்பட்டதுன்னு அர்த்தம். ஆனா வஸ்ஸானி தம்பி, இரண்டாவது கருத்து பாத்திலும் பாத்திலா இருக்கும். ஏய் தம்பி, இது சூறாக்களுடைய பேரு லக்கபுலாம் சொல்றோம்ல, இப்படி வைக்கிறது இருக்குங்களா, அதாவது லக்கபுகளா இருக்கும், இது அல்லாதா இருக்கும்னு சொல்றோம்ல. இந்த இரண்டாவது கருத்து பாத்தில். ஏனென்று அன்னஹு இம்மா ஐயக்குனல் முராது, இங்கே நாடப்படக்கூடியது இம்மா ஐயக்குனல் முராது மா உதியத்திலகு, அதற்கென்று வைக்கப்படவில்லை. லோகத்தில் அரபி, அரபி லோகத்திலே வைக்கப்படவில்லை. இந்த அலிஃப் லாம் மீம்ங்கிறது என்ன இருக்குது, இந்த சூறாக்களுடைய பேரு எங்க இருக்கான்னு என்ன செய்யப்படல, லக்கபுங்கிறதுக்கெல்லாம் வைக்க லோகத்துல இல்லையே. ஒல்லாயிரும், மேலும் தெரிஞ்ச விஷயம் அன்னஹு லைஸ கதாலிக், அப்படி இல்லைங்கிறது தெரிஞ்ச விஷயம். விளங்குதுங்களேங்க? அல்லது அவு கைருஹு தம்பி, அவு கைருஹு, அல்லது அரபி பாஷையில உள்ளது, அல்லது கைருவது அல்லாத பாஷையில் உள்ளதுன்னு வச்சிடலாம். அப்படி வச்சுட்டோம்னா ஒவ்வொரு பாத்தில் இதுவும் தப்பு. ஏன்னா அன்னல் குரான, குரானுங்கிறது உன்சில அல்லா லுகத்தையும் அவங்க லுகத்தில தான் அருளப்பட்டிருக்குது. அரபி அல்லாது அரபின்னு சொல்லலாம், அல்லது அரபி அல்லாத பாஷைன்னு சொல்லிடலாம். அலிஃப் லாம் பிடிச்சி என்ன செய்யலாம், காபு அரபி அல்லாத பாஷைன்னு சொல்லலாம், அதுவும் தப்பு. இறக்கிருக்கேன்னு சொல்றான். அன்னல் குரான அரபி பாஷை அல்லாதான் இருக்கலாம். ஒவ்வொரு பாத்தி இதுவும் தப்பு தான். அன்னல் குரான, குரான்ங்கிறது உன்சில அருளப்பட்டிருக்கிறது அல்லா லுகத்தையும் அவங்களுடைய லுகத்தில் தான் அருளப்பட்டிருக்கிறது. ஏன் கௌலி தாரா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை சொல்வதினால், பிலிசானின் அரபியும் முபீன், பகிரங்கமான அரபி பாஷைங்கிறான். பகிரங்கமான, நீங்க அரபி அல்லாது இந்த அலிஃப் லாம் மீம் காஃப் யா இன் சாது வேற பாஷைன்னு சொன்னீங்களா தப்பா போயிடும். தெரியுது இல்லைங்க? அவே ஃபலா யுஹமலு, அதை சுமத்தாட்டப்படாது. அலா மா லைஸ ஃபீ லுகத்திஹிம்,
அவங்களுடைய லோகத்தை அல்லாத உள்ளது மீது இதை நிச்சயப்படாது, சுமத்தாட்டப்படாது. அரபி அல்லாத பாஷையெல்லாம் சொல்லக்கூடாது. சரி, அடுத்து இப்ப மன்ன செய்யறாங்க. சில கேள்விகள் கேட்கக்கூடாது, சில கேள்விகள் என்ன செய்யக்கூடாதான். ஏங்க இது ஒரு பெரிய கலாமினுடைய சுருக்கம்னு சொன்னா என்ன, அல்லது என்ன இருக்குது, ஒரு சூறா முடிஞ்சிருச்சு இன்னொரு சூறா ஆரம்பிக்க போகுதுங்கிறதுக்காண்டி சொல்லப்பட்டிருக்கு சொன்னா என்ன. இவன் சூரத் ஆல் இம்ரான்ல அலிஃப் லாம் மீம்னு ஆரம்பிக்கிறான்லப்பா. ஓ பக்ரா முடிஞ்சிருச்சு ஆல் இம்ரான் ஆரம்பிக்குது, ஒரு சூறா முடிஞ்சு இன்னொரு சூறா ஆரம்பிக்கிறதுக்காண்டி கொண்டு வரப்பட்டிருக்கு சிலவங்க சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்ப எல்லா சூறாக்களையும் அப்படி வரணும். லா யுகாலு இதெல்லாம் மன்னை லா யுகால் இப்படிலாம் கேட்கப்படாது. லிமலா யஜூஸ் அந்த கூன மசீதத்தன், இந்த எழுத்துக்கள் எல்லாம் சாயிதா இருக்கிறது. தம்பீகி உணர்த்துவதற்காக வேண்டியும் தலாலத்தை அறிவிப்பதற்காக வேண்டியும் சாயிதா இருக்கிறது. அலா அலன்கித்தாயி கலாமின், ஒரு கலாம் முடிந்து விட்டது. வஸ்தீனாவின் ஆகர், இன்னொன்று ஆரம்பிக்கிறது என்பதின் மீது உணர்த்துவதற்காக ஜாயிதாக ஆகுவது ஏன் ஜாயிஸ் ஆகாது என்றெல்லாம் கேட்கக்கூடாது. ஒரு சூறா முடிஞ்சு இன்னொரு சூறா துவங்குவதற்காக வேண்டியது ஜாயிதா கொண்டுவரப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவது ஏன் ஜாயிஸ் ஆகாது என்றெல்லாம் கேட்கக்கூடாது. மன்னை கமா காலவுல் குத்துருப்ங்கிறவர் சொல்வதை போல குத்துபுங்க சொல்றாங்களா, அதை ஒரு சூறா முடிஞ்சு இன்னொரு சூறா ஆரம்பிக்கிறதுக்காண்டி வந்திருக்கின்றது. அவ் இஷாரத்தின் இலா கலிமாத்தின், ஒரு கலிமாக்களினுடைய துண்டு சொல்றாங்க. குல்துலகு குல்துலஹா கிஃபி காலத்திலேயே காஃப், அவள்கிட்ட நில்லுன்னு சொன்னேன், அவ கிஃப்து நில்லு நின்றுட்டேன்னு சொல்ல வேண்டியதுல காஃப சொன்னான். ஒரு கலிமாவினுடைய சுருக்கம், அலிஃப் லாம் மீம்லாம் என்ன செய்யுது, ஒரு கலிமாவுடைய சுருக்கம் என்றும் சொல்லக்கூடாது. அது அல்லாஹ் ரசூலுக்கு மத்தியில் உள்ள சங்கேத பாஷைன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணும், ரகசிய உரையாடல். அவ் இஷாரத்தன், ஒரு இஷாராவாக ஆகுவது ஏன் ஜாயிஸ் ஆகாது. இலா கலிமாத்தின், சில கலிமாக்களின் பக்கம். இந்த கலிமாக்கள் மின்ஹா அவைகளில் உள்ளதா இருக்குமே, அத்தைய கலிமாவின் பக்கம் இஷாராவாவது ஏன் ஜாயிஸ் ஆகாது. உகுத்தி சிரத்து அலைகாது மீது சுருக்கப்பட்டிருக்கிறது. இஹ்திஷார ஷாயிரி கூடிய அந்த கவிஞன், அந்த கவிஞனுடைய சொல்லிலே சுருக்கி இருப்பதை போல அதன் மீது சுருக்கப்பட்டிருக்கின்ற சில கலிமாக்களின் பக்கம் இஷாராவாவது ஏன் ஜாயிஸ் ஆகாது என்று கேட்கக்கூடாது. விளங்குதுப்பா? அவ் இஷாரத்தின் இலா கலிமாத்தின், சில கலிமாக்களின் பக்கம் இஷாராவாக ஆகுவது ஏன் ஜாயிஸ் ஆகாது. அந்த கலிமாக்கள் மின்ஹா இவைகளில் உள்ளதா இருக்குமே, அந்த கலிமாக்கள் இவைகளில் உள்ளதா இருக்குமே. உக்திசரத் அலைஹா, அந்த கலிமாவின் மீது சுருக்கப்பட்டிருக்கிறது. இக்திசார ஷாயிரி பி கௌலிஹி, அந்த கவிஞன் தன்னுடைய சொல்லிலே சுருக்கி இருப்பதை போல சுருக்கப்பட்டதா இருக்குமே. அப்படிப்பட்ட கலிமாக்களின் பக்கம் இஷாராவா ஆகுவது ஏன் ஜாயிஸ் ஆகாது என்றும் கேட்கக்கூடாது. விளங்குதப்பா? இதெல்லாம் மன்னை கவிஞன் சொல்றான். குல்துலஹா கிஃபி, என் காதலிட்ட சொன்னேன் நில்லுன்னு சொன்னேன். கிஃப் கிஃபா கிஃபு கிஃபி. குல்துலஹா, அவள்கிட்ட சொன்னேன் கிஃபின்னு சொன்னேன். காலத்திலேயே காஃப், அவ காஃபுன்னா காஃப்னா கிஃப்துக்கு காஃப சொல்றா. கிஃப்துன்னு சொல்ல வேண்டிய இடத்துல காஃப், காலத்திலேயே காஃப். இப்படி இந்த கிஃப்துக்கு சுருக்கம் காஃபோ, அது மாதிரி ஒரு கலிமாவுடைய சுருக்கம். விளங்குதப்பா? இப்படி சுருக்கப்பட்டிருக்கு சொல்லுவது ஏன் ஜாயிஸ் ஆகாது என்றெல்லாம் நினைச்சக்கூடாது, கேட்கக்கூடாது. மண்ணை செய்யறாங்க. எடுத்தனப்பா கமா அருவிய பாரு, அறிவிக்கப்படும் இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்களாம். எப்படி? கமா அருவி அனிபின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருப்பதை போல. எப்படி? அன்னஹு கால இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, அல் அலிஃபு ஆலா உல்லா, அலிஃப் லாம் மீம் இருக்குல்லப்பா, இந்த அலிஃப்ங்கிறது ஆலா உல்லா அங்கிறத காமிக்குது. வல் லாமு லாமு லுத்ஃபுஹு லுத்ஃபுல்லா, அல்லாஹ் பெரிய கிருபையாளன்ங்கிறது காமிக்குது. வல் மீமு முல்குஹு, விளங்குதப்பா? அவனுடைய ஆட்சி அதிகாரத்தை காமிக்கிறது. முல்குல்லா, முல்குல்லாவை மீமு காமிக்குதான். லாமுங்கிறது லுத்ஃபுல்லாவை காமிக்குது. ஆலா உல்லா, அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை காமிக்குது. ஆமா, ரபி ஐயா ஆலாயி ரப்பிக்குமாத்து கதிமான வருதுலப்பா, அல்லாஹ்வுடைய நியாமத்துகளிலே எதையப்பா நீங்கள் பொய்ப்பிக்கிறீர்கள். அப்போ இப்னு அப்பாஸ் பாத்தீங்களா? அப்ப ஆலா உல்லாவுடைய சுருக்கம் அலிஃப். விளங்குதப்பா?
லுத்துஃபுல்லாவுடைய சுருக்கம் லாமு, முல்குல்லாவுடைய சுருக்கம் மீமுன்னு இப்னு அப்பாஸ் ரைசுல் பஸ்ரின்னு சொல்றாங்க. அப்படி சொல்ற மாதிரி இது ஒரு கலிமாவுடைய சுருக்கம் சொன்னா என்னெல்லாம் நினைச்சு கூட சொல்லக்கூடாது. ஏதப்பா மன்னிச்சு செய்யறாங்க. அதை அன்பு அதே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அன்ன அலிஃப் லாம் ராங்கிறதும் ஹாமீம்ங்கிறதும் நூனும்ங்கிறதும் மஜ்மூவானுடைய ஒட்டுமொத்தம் அர் ரஹ்மான் அர் ரஹ்மானா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கான். அலிஃப் லாம் ரான்னு வருதுலப்பா, அதுவும் ஹாமீம்ங்கிறதும் நூனுங்கிறதும் மஜ்மூவானுடைய ஒட்டுமொத்தம் அர் ரஹ்மான் அர் ரஹ்மானா இருக்குன்னு அவங்களை சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கான். அப்படிலாம் சொல்லக்கூடாது. அன்பு மேல இப்னு அப்பாஸ் சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. அன்ன அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் மீம் ஆகிறது மஅனாஹு, அதனுடைய கருத்து அனல்லாஹு அலமு, அல்லாஹ்வான நான் தான் எனக்கு தான் தெரியும், அல்லாஹ்வான எனக்கு தான் தெரியும். சுருக்கம் தான் என்னவா அலிஃப் லாம் மீமா. இதான் அனே உடைய சுருக்கம் அலிஃப், அல்லாஹ்வினுடைய சுருக்கம் லாமு, அலமுள்ள மீம் இருக்குல்லப்பா அதனுடைய சுருக்கம் தான் மீமா. அலிஃப் லாம் மீம்னா அனல்லாஹு அலமு எனக்கு தான் அல்லாஹ்வான எனக்கு தான் தெரியும் இப்னு அப்பாஸ் அறிவிக்கப்படுதான். அப்ப இதனுடைய சுருக்கமா இருக்குன்னு தெரியுதே, அப்படிலாம் சொல்லக்கூடாது. இது போன்றதா இருக்கும் சாயிருல் ஃபவாத்திஹி, குர்ஆனுடைய துவக்கத்தில் வந்திருக்கிற அனைத்து இது போலதான். அது அதனுடைய சுருக்கம் அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்கிறாங்க. அன்பு அதே இப்னு அப்பாஸ் அறிவிக்கப்பட்டிருக்கு. அன்னல் அலிஃப, அலிஃப்ங்கிறது மினல்லாஹ், மினல்லாஹி தஆலா அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்திருக்கிற குர்ஆன். வல்லாம் லாம்ங்கிறது மின் ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா வந்திருக்கிறது. வல் மீம்ங்கிறது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வந்திருக்கு. அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்குன்னு இப்னு அப்பாஸ் சொல்றாங்களாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது, மறுப்பு. இதெல்லாம் மன்னை, அப்படிலாம் சொல்லாத. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்குன்னா சொல்லக்கூடாது. இப்னு அப்பாஸ் சொல்லியிருக்காங்களே, அப்படிலாம் சொல்லக்கூடாது, மன்னை கொண்டு வர்றாங்க. விளங்குதா? அன்பு அவர்களை தொட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்னு அப்பாஸ் தொட்டு அன்னல் அலிஃப், அலிஃப்ங்கிறது மினல்லாஹி தஆலா அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உள்ளது. லாம்ங்கிறது மின் ஜிப்ரீல், ஜிப்ரீல் இருந்து உள்ளது. வல் மீம்ங்கிறது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அர்த்தம்? அல் குர்ஆன், குர்ஆன் ஆகிறது முனஸ்ஸலு மினல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புறத்திலிருந்து இறக்கப்பட்டிருக்கு. லிசான் ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய நாவின் மூலமாக அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது என்ன செய்யப்பட்டிருக்கு? அருளப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் இப்னு அப்பாஸ் சொல்லியிருக்காங்கன்னா என்ன செய்யக்கூடாது? நம்ம காரணம் காட்டிக்கிட்டு ஒரு கலிமாவுடைய சுருக்கம்லாம் சொல்லக்கூடாதுங்கிறாங்க. வாஹிர் தாவானா.